டேய், நாளைக்கு வந்து 19ஆம் தேதிடா. நாளைக்கு வந்து நம்ம எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போகணும். யாருக்குடா ஓட்டு போடுறது? நீயே சொல்லுடா. அட பாவி மனுஷா, ஏன்டா இப்படி என்கிட்ட கேட்குற? இப்படி யார்கிட்டையும் போய் கேட்காதடா. அந்த ஓட்டு போட வேண்டியது உன்னோட குடியுரிமை. நீ வந்து உன்னோட உரிமையை நீ விட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இல்லை நீ என்கிட்ட கேட்டு போடுறதா இருந்தால் கூட அப்படி போடக்கூடாது. ஏன்னா இன்னி வரப்போகிற ஆட்சி காலங்களில் யார் வந்தால் நல்லா ஆட்சி பண்ணுவாங்கன்னுட்டு உனக்கே கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இந்த நடப்பு காலங்களில் நீ பார்த்துட்டு இருக்கிற, அதனால் இன்னி வரப்போகிற காலங்களில் யார் வந்தால் நல்லா ஆட்சி புரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணுதோ அவங்களுக்கு நீ ஓட்டு போடணும். இப்போது அவங்க ரூபாய் தந்தாங்க, இவங்க ரூபாய் தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் பார்த்துட்டு அவங்க சொன்னதுக்காக நீ இப்போ ஓட்டு போடக்கூடாது. உன்னோட உரிமை, நீ தான் ஓட்டு போடணும். ஆமாங்க, நாளைக்கு வந்து 19ஆம் தேதி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நாளைக்கு வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷனில் நம்மளோட உரிமையை எக்காரணம் கொண்டும் விட்டு கொடுக்கக்கூடாது. நாளைக்கு இன்னி வரப்போகிற காலங்களில் யார் வந்து நல்ல ஆட்சி புரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதோ, வேறு யாருக்கும் கிடையாது, உங்களுக்கு தெரியுதோ, நீங்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடணும். இப்போ அவங்க ரூபா தந்தாங்க, இவங்க சொன்னாங்க, இல்லை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே நீங்கள் ஓட்டு போடக்கூடாது. இப்போ உங்களுக்கு வந்து வருகாலங்களில் நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அதனால இன்னி வரப்போகிற காலங்களில் யார் வந்தால் நல்ல ஆட்சி புரிவாங்களோ அந்த தலைவரை பார்த்து நீங்கள் ஓட்டு போடுங்க. யார் வந்து தலைவராக வராங்க அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரியாது. அதெல்லாம் கவுண்டிங் முடிச்ச பிறகு தான் தெரியும். என்னாலுமே நம்ம உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது.